ஹாய் நண்பர்களே, எல்லாருக்குமே வணக்கம். நம்மளோட நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் கந்தரக்கோட்டை பக்கத்தில் இருக்க துருசிப்பட்டி ஒரு 30,000 டோர்னமெண்ட். லாஸ்ட் இயர் துருசிப்பட்டி நடத்துகிற டோர்னமெண்ட்லையும் நம்ம தான் கவரேஜ் பண்ணி கொடுத்தோம்னா இது நமக்கு 2வது வருஷம். ஸோ இந்த சான்ஸை கொடுத்த துருசிப்பட்டி கமிட்டி எல்லாருக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இவாள் நம்மளை இன்வைட் பண்ணதுக்கு துருசிப்பட்டி நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இந்த டோர்னமெண்ட்டோட ப்ரைஸு டீம் லிஸ்ட்டு அதை பற்றி கொஞ்சம் யாராவது ஒரு ஆள் சவுண்டாக சொல்லியிருக்கேனே. ரெண்டாவது பிரைஸ் வந்து 25,000, மூணாவது பிரைஸ் வந்து 20,000, நாலாவது பிரைஸ் வந்து 15,000, அஞ்சாவது பிரைஸ் வந்து 10,000. எத்தனை டீம்ண்ணே? மொத்தம் 16 டீம். ஓகே, இந்த டோர்னமெண்ட்டுக்கு என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள், இந்த டோர்னமெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு ப்ரைஸு அதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணீங்க? எல்லாமே வந்து எல்லா பசங்களும் தான் பண்ணி எல்லாம் நம்ம ஊர் மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல டோர்னமெண்ட் நடத்தணும் அப்படிங்கும்போது இளைஞர்களை தொடர்ந்து ஊர் மக்களும் சப்போர்ட் கொடுக்கணும். அந்த ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம டீமை பற்றி சொல்லிடுங்க. முக்கியமாக சங்கரண்ணே அண்ட் சிவா அண்ணே அவங்கள பற்றி சொல்லிடுங்க. ஆமாம், நிறைய இடத்துல நானுமே பார்த்துருக்கேன். துருசிப்பட்டி ஓன் டீம் வில்லேஜ் டோர்னமெண்ட் மட்டும் இல்லாமல் செட்டிங் மேட்சஸ்லையும் அதிக அளவு செட் பண்ணாமல் ஓன் பிளேயர்ஸை வச்சு விளையாடுவீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன ப்ரோ? ஓகே, நிறைய டோர்னமெண்ட்டு லாஸ்ட்டாக மங்கனு டோர்னமெண்ட்டில் கூட வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய மேட்சஸில் பெருசாக செட் பண்ணாமல் நல்ல நல்ல டீமுக்கு நிறைய மேட்சுக்கு எகைன்ஸ்டாக விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க. துருசிப்பட்டியோட ஒரு மெமரபுள் மேட்ச் அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேனே. துருசிப்பட்டி உங்கள் டீம் விளாண்டு ஒரு மெமரபுள் மேட்ச்சு. ஒரு செட்டிங் மேட்ச்சில் விளாண்டு நிறைய மேட்ச் இருக்கு. ஓகே, அதே மாதிரி நம்ம டீமோட யங்ஸ்டர்ஸ் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி நீங்கள் சொல்கிறத கேட்டு விளையாடுறாங்க? ஸோ ஏன்னா துருசிப்பட்டியை பொறுத்த வரைக்கும் சீனியர் பிளேயர் ஒரு 3-4 இருந்தாலும் நிறைய யங்ஸ்டர் தான் விளையாடுறாங்க. 11க்குள்ளே இருக்க விதையும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, துருன்னு. அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. அதே மாதிரி ராமராஜ் அண்ணன். ஸோ ராமராஜ் அண்ணன் அண்ட் சிவாண்ணே அவங்கள பற்றி சொல்லணும்னா எல்லா மேட்சஸுமே ஒரு நல்ல டோர்னமெண்ட் இருந்தால் அவங்களோட நேம் அவங்க நேமுக்கு விளாடலை அப்படின்னாலும் ஸோ வேறு ஏதாவது ஒரு நேமுக்காவது விளாடுவாங்க. நல்ல பிளேயர்ஸ், நிறைய ஆர்வம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓ, ஓ, அவரோட சன் அண்ட் ஃபாதர் 2 பேரும் சேர்ந்து இந்த டீம் 11ல் இருக்காங்க. ஸோ கேட்கவே நல்லா இருக்கு. அதே மாதிரி குணால் ப்ரோ, நீங்கள் எந்த கிரவுண்டு போனாலும் நிறைய டீமுக்கு சப்ஸ்டியூட் போயிடுறீங்க. ஃபீல்டிங்கில் ஒரு அட்ராக்டிவாக பண்ணிக்கிறீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஓகே, ஒரு ஃபன்னான விஷயம். சரி, ஓகேண்ணே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நன்றி ப்ரோ. துருவை துப்பாக்கி குரூப். ஓ, நம்ம ஊர் நேமா வெளில கொண்டு போகிறதுக்கு துப்பாக்கி குரூப்ஸ் முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ, அதே மாதிரி எல்லா விளையாட்டுலையும் கலந்துக்கங்க. அதே நேரத்தில் சேஃப்டியும் மஸ்ட்டு, சேஃபாக விளையாடுங்க. ஓகே, நன்றி. துருசிப்பட்டி டோர்னமெண்ட் நடக்கிற செகண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் நரங்கியன்பட்டி வர்சஸ் கழனிப்பட்டி. இந்த மேட்ச் 4 ஓவர். எப்படி மேட்ச் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் மணி, நான் ஸ்ட்ரைக்கில் ஜெயராம். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அமான் ஃபர்ஸ்ட் பாலே எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா பின்னாடி ஃபீல்டர் போயிருக்காரு. ஆல்மோஸ்ட் பாலுக்கு போய் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் மணிக்கு லைஃப் கொடுத்து 2 ரன்னாவும் மாற்றிருக்காங்க.
பால் ஒயிட் ப்ளஸ் அதில் பைஸில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன் பால் தெளிவாக டிஃபன்ஸ் மைண்ட் செட் போயிருக்காரு ஜெயராம். இந்த பால் வரேன் அவரோட தேர்ட் ஒன். இந்த முறை சப்போர்ட் பண்ணி போனார், சூப்பராக போட்டிருக்காரு அமான். விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க, நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட ஃபோர்த் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு, அங்கே கீப்பரே பாலுக்கு போவார்னு நினைக்கிறேன். குயிக்கராக போயிருக்காரு பிரசாந்த். நல்ல டேக்கன், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு அமான். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பாரதி. இந்த முறை தட்டி விட்டு ஓடி இருக்காரு. குயிக்கராக ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர். இந்த முறை தெளிவாக கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸலண்டான ஒரு ஃபீலிங் பட் நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த ஓவரனோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. ஓவருக்கு 7 ரன் போயிருக்கு. ரெண்டாவது ஓவர் பட வீரா. ஃபர்ஸ்ட் பாலை குயிக்கரான டெலிவரி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு வீரா. பாலோட செகண்ட் ஒன். இந்த முறை இச்சிக்கு ஸ்டார்ட் பிகை இந்த சம்பில் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு ஃபீல்டர். இந்த பால் ரன். பாலோட தேர்ட் ஒன். இந்த முறை சப்போர்ட் பண்ணி போனார், குயிக்கரான டெலிவரி இரண்டாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு. பாலோட ஃபோர்த் ஒன். இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் சுதாகர் பாலுக்கு போயிடறான்னு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்தாரு, பவுண்டரி போயிடுச்சு. பாலோட ஃபிஃப்த் ஒன். அகைன் இந்த முறையும் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. அங்கே ஃபீல்டர் வெங்கட் இருக்காரு. சின்ன மிஸ்பீல்டு நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல, அதன் காரணமாக இங்கே கம்ஃபர்டபுளாக விட்டாங்க 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். சப்போர்ட் பண்ணி போனார், பேட்டில் நிற்க இருந்துச்சு, விக்கெட் கொடுத்துருக்காங்க. 2 ஓவருக்கு 14 அடிச்சிருக்காங்க. இந்த ஓவருக்கு 7 ரன் கொண்டு வந்திருக்காங்க கல்னிப்பட்டி. 3வது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட அமான். ஃபர்ஸ்ட் பால் லேட் கட்டுக்கு போக பார்த்தாரு, ஸ்லோ ஏரில் சொக்க பால் கார்டு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பால். இந்த முறை அடிச்சிருக்காரு, கேப்பில் தெளிவாக பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரியான்னு பார்த்தா அங்கே கொய்யா கையில் பட்டு போயிடுச்சு, பவுண்ட்ரி. ஸோ நல்லா எஃபர்ட் போட்டு பார்த்தாரு, பாலை ஸ்டாப் பண்ண முடியல, பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன். தெளிவான இடத்துல போட்டிருக்காரு, நல்ல கம்பேக் அமான் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன். சூப்பராக போட்டிருக்காரு, பேக் டு பேக் 2 டாட் பால் அமான் கையில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நோ பால் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்னு நினைக்கிறேன். கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது. கொஞ்சம் மிஸ்பீல்டு நடந்திருக்கு, பவுண்டரி போகல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓட்டாங்க. அங்கே ஒரு சிறிய தடுமாற்றம். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறையும் ஃப்ரீ ஹிட் பால் கேப்பில் போயிருக்கு, அதே ஃபீல்டரை தேடி 2 ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணார். 2 ரன் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ரன்னிங் ஜெயராம். 2 ரன். அவரோட ஃபிஃப்த் ஒன். இந்த முறையும் மட்டைக்கு கொடுத்துருக்காரு கேப்பில். இதை 2 ரன் மாத்திராங்களா பார்த்தா ஃபீல்டர் குயிக்கராக வந்துருக்காரு. நல்ல ஸ்டாப், குயிக்கரான த்ரோ. பால் அது ஒயிடு கொடுத்துருக்காங்க. அருமையாக வீசப்பட்ட பந்து சீப்பால டாட் பாலை போட்டு முடிச்சிருக்காரு. 3 ஓவருக்கு 26 அடிச்சிருக்காங்க கல்னிப்பட்டி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட வசந்த் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு. அருமையாக வீசப்பட்ட பந்து பாயிண்ட் ஃபீல்டர் கையில் போயிருக்கு. இந்த பால் ரன். பாலோட செகண்ட் ஒன். இந்த முறை பவுலர் பாலுக்கு போயிடுறான்னு பார்த்தா கேப்பில் போயிடுச்சு. முதல் 2 பாலில் 2 சிங்கிள். போன பால் ஒரு ஒயிடு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். அகைன் ஒரு ஸ்லோயர், ரன் ஓடலை, டாட் பால். பாலோட ஃபோர்த் ஒன். இந்த முறை குயிக்கரான பால் அங்கே கட் பண்ணியிருக்காரு. தேர்ட் பாலில் பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா அந்த புல்லு ஸ்டாப் பண்ணி போடுதான்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். பவுண்டரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபீல்டிங் அப்போ 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பாலோட ஃபிஃப்த் ஒன். ஒரு ஸ்லோயர் கட் பண்ண தான் முடிஞ்சு பேட்ஸ்மேனால் ரன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் மோர். அகைன் ஒரு ஸ்லோயர் அங்கே கீப்பர் ஸ்டாப் பண்ணலை. பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காரு. பவுண்டரி ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே 3 ரன் ஓட ட்ரை பண்ணுவாங்க. ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3 ரன். இந்த 3 ரன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 4 ஓவருக்கு 36 அடிச்சிருக்காங்க கலனிப்பட்டி. பேட்ஸ்மேனா அண்ணன் டிஎன்பிஎல் பிரசாத் அவர்களும் நான் ஸ்ட்ரைக்கில் வசந்த். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சேது. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபிளிக் மாதிரி அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல. அங்கே ஃபீல்டர் இருந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பாலே பாசிட்டிவா ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பிரசாத். பாலோட செகண்ட் ஒன். இந்த முறை லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஜெயராம் அவரை தாண்டி போதான்னு பார்த்தா எஸ் தாண்டி போயிடுச்சு. 6. இதில் 2 பால்ல குயிக்கரா பட்டனை கொண்டு வந்துட்டாரு பிரசாந்த். பாலோட தேர்ட் ஒன். இந்த முறை சுவிட்சுக்கு எடுத்துருமாரு, காலில் தான் பட்டுச்சு, குயிக்கராக விட்டாங்க வரேன். ஓடிங் பேட்ஸ்மேன் அந்த வசந்த் அவர் மீட் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் ஒன். பாலோட ஃபோர்த் ஒன். உடச்சி போட்ட பால ஸ்கொயர் லெக்கில் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரி போகும். பிரசாத் எப்படி பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி வசந்த் அவரும் அவர் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலில் பவுண்டரியோட இந்த மேட்ச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாலோட ஃபிஃப்த் ஒன். அகைன் உடச்சி போட்ட பால ஃபுல் ஸ்டார்ட்டு போயிருக்காரு. 6 பார்த்தா எஸ் பிரசாத் எப்படி ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி அடுத்த பால் 6 மாற்றினாரோ அதே மாதிரி வசந்தும் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர்.
இந்த முறை தட்டி விட்டு ஓடி இருக்காரு, இன்னும் சொல்லிட்டாரு. டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. முதல் ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்க நரங்கியப்பட்டி. ரெண்டாவது ஒரு பட ஜெயராம் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா நல்ல ஸ்டாப். ஒரு ரன். செகண்ட் ஒன். இந்த முறை விட்டு தட்டிருக்காரு, பவுலர் தலைக்கு மேலே போயிடுச்சு. குயிக்கராக ஒரு ரன் ஓடினாங்களான்னு பார்த்தா அங்கே டேரக்ட் ஹிட்டா அடிச்சிருந்தாரு, விக்கெட் கொடுத்துட்டாங்க. இந்த முறை சுத்திக்கு திரும்பி சூப்பராக ஆடி இருக்காரு. கண்டிப்பாக இது கிளியர் பண்ணும். 1 பவுன்ஸில் கிளியர் பண்ணியிருக்கு. அவர் பேட்டில் இருந்து வர 3வது பவுண்டரிஸ். அகைன் சுத்திக்கிட்டு ஒட்டம்ப தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். பாலோட 5th ஒன். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி போய் நேருக்கு நேர் கிளாசிக் அடிச்சாரு. 1 பவுன்ஸில் பவுண்டரி. இந்த ஓவரில் வர 2வது பவுண்டரி. பிரசாத் பதிவு போன்ற 4வது பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை எத்திக்கி சார் தட்டி விட்டுருக்காரு நேருக்கு நேர். அங்கே மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாங்க. ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. 2 ஓவருக்கு 32 அடிச்சிருக்காங்க நரங்கியன்பட்டி. ரிமினி இருக்க பாலுக்கு 5 அடிக்கன்னு நினைக்கிறேன். 3வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் அனதர் ரவுண்ட் பவுண்டரி. பிரசாத் பேட்டில் இருந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் டை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாலோட செகண்ட் ஒன் வைட்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ராவோட இந்த மேட்ச்ல ஜெயிச்சு 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க நரங்கியன்பட்டி.